கும்பகோணம் காவிரி கரைகளில் களை கட்டிய ஆடிப்பெருக்கு விழா. தமிழர்கள் கொண்டாடி மகிழும் முக்கிய விழாக்களில் ஒன்றான ஆடிப்பெருக்கு விழா இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள காவிரி அரசலாற்றங்கரைகளில் உள்ள படித்துறைகளான பாலக்கரை டபீர் படித்துறை, பகவத் படித்துறை, சக்கர படித்துறை, மேலக்காவேரி படித்துறை, சோலையப்பன் தெரு ராஜேந்திரன் படித்துறை, அன்னலகிரஹாரம் படித்துறை, சுவாமிமலை படித்துறை உள்ளிட்ட பல்வேறு படித்துறைகளில் ஏராளமானோர் வாழையிலை போட்டு மாவிளக்கேற்றி சப்பரத்தட்டி வைத்து பூஜை நடத்தினர். அத்துடன் பூ, வெற்றிலை பாக்கு, தேங்காய், வாழைப்பழம், கொய்யா, மாம்பழம், விளாம்பழம், பேரிக்காய், நாவல் பழம் உள்ளிட்ட பல்வகை பழ வகைகளை வைத்தும் வணங்கினர். இதனுடன் காதோலை கருகமணி, ஊறவைத்த அரிசியில் எள்ளு, வெல்லம் கலந்து வைத்தும் மங்கள பொருட்களான மஞ்சள் நூல், தாலி கயிறு, மஞ்சள் கிழங்கு, சந்தனம், மஞ்சள், குங்குமம் வைத்து பூஜைகள் செய்து கன்னிப்பெண்கள் விரைவில் திருமணம் கைகூட வேண்டினர். மேலும் சுமங்கலி பெண்கள் தங்கள் கணவர் மற்றும் குடும்ப மேன்மைக்காகவும் புதுமண தம்பதியினர் தங்களது திருமண மாலைகளை ஆற்றில் விட்டு புதிதாக தாலி பெருக்கி அணிந்து கொண்டும் தீபங்கள் ஏற்றி வழிபட்டனர். பூஜையின் நிறைவாக பெண்கள் ஒருவருக்கு ஒருவர் மஞ்சள் நூல்களை கழுத்தில் ஒருவருக்கு ஒருவர் மாற்றி அணிவித்துக் கொண்டும் ஆண்களின் வலது கை மணிக்கட்டுகளில் கட்டிக்கொண்டும் இப்பண்டிகையினை வழக்கமான உற்சாகத்துடன் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். புதுமண தம்பதிகளும் இளம்பெண்களும் குடும்பமாக காவிரி கரையில் ஒருவருக்கொருவர் மஞ்சள் கயிறுகளை கட்டிக்கொண்டு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர்.